இன்றைய காணொளியில் நாம் பார்க்க போவது அமானுஷ்ய நிறைந்த அரிய ஜீவ சமாதி. எனது வாழ்வில் நான் கண்ட உண்மையான சிக்கலான அமானுஷ்ய காட்சி. இதில் நான் மட்டுமல்ல, பலருடைய வாழ்விலும் இந்த இடத்தில் அமானுஷ்யத்தை கண்டதாக கேள்விப்பட்டிருக்கின்றன. இக்காட்சி கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அல்லது கணக்கன்பட்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் பழனிச்சாமி அல்லது காளிமுத்து. பழனி அருகிலுள்ள கணக்கன்பட்டி கிராமத்தில் இவர் வாழ்ந்தார். எப்போதும் ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்து, பச்சை நிற உடை அணிந்து, தலைக்கு துணி கட்டிய நிலையில் சுற்றியதால் மக்கள் இவரை மூட்டை சுவாமி என இந்த வீடியோ யாரையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோ போட்டால் ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அழைத்தனர். சுவாமியின் வாழ்க்கை மற்றும் அற்புதங்களை பற்றி மேலும் அறிய கீழே உள்ள வீடியோவை பார்க்கலாம். முதலில் பொதுமக்கள் இவரை பைத்தியம் என எண்ணி கல்லால் அடித்து விரட்டினார்கள். ஆனால் இவர் நிகழ்த்திய அற்புதங்கள் மூலம் மக்கள் இவரை சித்தராக மதிக்கத் தொடங்கினர். ஒரு நிகழ்வில் ஒரு வெளிநாட்டு தம்பதியின் மௌனமான மகன் சுவாமியின் ஆசீர்வாதத்தால் பேசத் தொடங்கினான். 2014ஆம் ஆண்டு சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்தனர். அவரது உடல் 3 நாட்கள் அழுகாமல் இருந்தது. இது சித்தர்களின் ஆன்மீக சக்தியை பிரதிபலிக்கிறது. கணக்கன்பட்டி ஜீவ சமாதி பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் விபூதி மற்றும் சந்தன காப்பு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த சமாதியில் அமைதியாக தியானம் செய்தால் மன அமைதி மற்றும் ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் சித்தர் பற்றிய வரலாறும் அவரை சுற்றியுள்ள மர்மங்களும் ஆன்மீக ஆர்வலர்களை ஈர்க்கும் வகையில் உள்ளன. அவரது வாழ்க்கை, செயல்கள் மற்றும் ஜீவ சமாதி தொடர்பான சில ஆழமான மர்மங்களை இங்கே பகிர்கிறேன். முதலில் எனது அமானுஷ்ய அன்றைய அனுபவத்தை பகிர்கிறேன். அன்றொரு நாள் பயணமாக கணக்கம்பட்டி மூட்டைசாமியின் ஜீவ சமாதிக்கு சென்றேன். அப்பொழுது ஜீவ சமாதியை தரிசித்த போது பலருடைய அமானுஷ்ய அனுபவத்தை கேட்டறிந்த பின்னரும் எனக்கு நம்பிக்கையில்லாத நிலையிலிருந்தேன். அதே நேரத்தில் அதிக அளவிலான களைப்பில் அங்குள்ள மடத்தில் உறங்கத் தொடங்கினேன். சரியாக நேரம் அதிகாலை 4 மணி அளவில். அந்த கோடை காலத்திலும் திடீரென ஏற்பட்ட உடல் ரீதியான மாற்றம் உடல் பணியில் உறைந்த நிலைக்கு செல்ல விழித்தபோது என் காலிற்கு அருகிலுள்ள இடத்தில் ஒரு அசாதாரண அமானுஷ்ய மனிதர் ஒருவர் அமைதியாக சைகை மொழியில் ஏதோ என்னிடம் கூறுகின்றார். உடனடியாக பயத்தில் அங்கிருந்த எழுந்து ஓடி அந்த ஜீவ சமாதியில் உள்ள அவருடைய படத்தை பார்த்தேன். அப்போது இரு முகமும் ஒருவராக இருக்க உடல் முழுக்க நடுக்கத் தொடங்கியது. அந்த காட்சி மூட நம்பிக்கை என்று நினைத்த ஒன்றை நம்பிக்கையை வரவைத்துள்ளது. அந்த காட்சியை இப்போது நினைத்தாலும் உடல் சிலிர்க்க வைக்கிறது. ஒரு அழுக்கு மூட்டையின் ஆழ்ந்த அர்த்தம். சுவாமிகள் எப்போதும் ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்து சுற்றியதால் மக்கள் அவரை மூட்டை சுவாமி என அழைத்தனர். பலர் இதை வெறும் பைத்தியக்காரரின் செயலாக எண்ணினாலும் சுவாமிகள் கூறியபடி அந்த மூட்டை பக்தர்களின் பாவங்களை சுமக்கும் ஒரு சின்னமாகும். அவரது வார்த்தைகளில், நான் அழுக்கு மூட்டையை சுமக்கிறேன், அது எனக்கு வலித்தால் இறக்கி வைக்கலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஆனால் நீ எத்தனை ஜென்மமாக பாவ மூட்டையை சுமக்கிறாய்? அதை எப்போது இறக்கி வைக்கப் போகிறாய்? இது பாவங்களை நீக்கி ஆன்மீக ஒளியை நோக்கி பயணிக்க வேண்டியதை குறிக்கிறது. 2ஆம் பிரியாணி சாம்பார் சாதமாக மாறிய அற்புதம். ஒரு வெளிநாட்டு தம்பதியர் தங்களது பேச முடியாத மகனை பழனி முருகனை தரிசிக்க அழைத்துச் சென்றபோது கணக்கன்பட்டி சுவாமிகள் அவர்களை வழிமறித்தார். சுவாமியின் ஆலோசனைப்படி அவர்கள் பிரியாணி வாங்கி வந்தனர். ஆனால் அந்த உணவு சாம்பார் சாதமாக மாறியது. பின்னர் அவர்களது மகன் பேசத் தொடங்கினான். இது சுவாமியின் ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமாகும். ஜீவ சமாதியின் ஆன்மீக சக்தி. 2014ஆம் ஆண்டு சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்தனர். அவரது உடல் 3 நாட்கள் அழுகாமல் இருந்தது. இது சித்தர்களின் ஆன்மீக சக்தியை பிரதிபலிக்கிறது. ஜீவ சமாதியில் தியானம் செய்தால் மன அமைதி மற்றும் ஆன்மீக நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. 4வது பக்தர்களின் பாவங்களை சுமக்கும் சின்னம் சுவாமிகள் எப்போதும் ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்ததால் மக்கள் அவரை மூட்டை சுவாமி என அழைத்தனர். பலர் இதை வெறும் பைத்தியக்காரரின் செயலாக எண்ணினாலும் சுவாமிகள் கூறியபடி அந்த மூட்டை பக்தர்களின் பாவங்களை சுமக்கும் ஒரு சின்னமாகும். அவரது வார்த்தைகளில், நான் அழுக்கு மூட்டையை சுமக்கிறேன், அது எனக்கு வலித்தால் இறக்கி வைக்கலாம்.
ஆனால் நீ எத்தனை ஜென்மமாக பாவ மூட்டையை சுமக்கிறாய்? அதை எப்போது இறக்கி வைக்கப் போகிறாய்? இது பாவங்களை நீக்கி ஆன்மீக ஒளியை நோக்கி பயணிக்க வேண்டியதை குறிக்கிறது.